சிங்கம்புணரியில் வங்கி முன்பு திருடப்பட்ட பணத்தை மரத்தில் தொங்கவிட்டு தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் 4 மாதங்களுக்கு பிறகு போலீசார் மீட்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திண்டுக்கல் சாலையில் உள்ள தனியார் வங்கிக்கு சிங்கம்புணரியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பணம் போடுவதற்காக 1,20,000 ரூபாயுடன் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அருகில் சென்றுவிட்டு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த பணம் திடீரென காணாமல் போனது. இதுகுறித்து கடந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சிங்கம்புணரி போலீசில் புகார் செய்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட காவல் நிலையத்தில் திருட்டு சம்பவம் தொடர்பாக இருவரை அப்பகுதி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் சிங்கம்புணரியில் நடந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து சிங்கம்புணரி போலீசார் நீதிமன்றம் மூலம் ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த நாகராசு, வெங்கடேசன் ஆகியோரை சிங்கம்புணரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் குற்றவாளிகள் சிங்கம்புணரி தனியார் வங்கி முன்பு இருசக்கர வாகனத்தில் இருந்து திருடிய பணத்தை மதுரை மாவட்டம் மணமேட்டுப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள ஆலமரத்தில் கன்றுகள் பிறந்தவுடன் இளங்குடி கட்டப்படுவது போல் பிளாஸ்டிக் பையில் பணத்தை உள்ளே வைத்து மரத்தில் தொங்கவிட்டுள்ளனர். இதனால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் இருந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு நேற்று போலீசார் குற்றவாளிகளை அழைத்து வந்து பணத்தை பறிமுதல் செய்தனர். இதில் 1,10,000 ரூபாய் மீட்கப்பட்டது. தொடர்ந்து இரு குற்றவாளிகளை சிங்கம்புணரி சார்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பிடிபட்ட குற்றவாளிகள் மீது ஆந்திர மற்றும் தமிழ்நாடு போலீஸ் பல திருட்டு வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.